அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது அல்லாஹுவை நம்புவது எப்படி என்ற தலைப்பில் முதலாவது காணொளி. பாகம் 1. அவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு முடியாதது எதுவும் இல்லை என்று உறுதியாக நாம் நம்ப வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அல்லாஹுவை நமது இறைவன் என்று நம்ப வேண்டும் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். அவன் நம்மை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன், நன்மை தீமைகளை தீர்மானிப்பவன் என்றும் நம்புகிறோம். இதுபோல மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட செயல்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் அவன்தான் என்றும் நம்புகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்கிறதா என்று பார்த்தால் நாம் அந்த அளவுக்கு அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ அந்த அளவுக்கு யாரும் அவனை நம்புவது கிடையாது. பலரும் பலவிதமான குறைபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அல்லாஹுவை எவ்வாறு எப்படி நம்புவது என்ற சரியான ஒரு தெளிவு இல்லாத காரணம்தான். அதனால தான் இந்த காணொளி. அப்படியே நம்பினாலும் அந்த நம்பிக்கையில் நாம் குறை செய்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே நமது நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். மார்க்க விஷயங்களில் தொழுகை போன்ற வணக்கங்களில் அல்லாஹ் சொன்னபடி, அவனுடைய தூதர் சொன்னபடி தொழுகிறோம். ஆனால் நமது வாழ்க்கையில் பல விஷயங்களில் நாம் அவ்வாறு நடந்து கொள்கிறோமா என்றால் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். திருமணம், இறுதி சடங்கு, இதர சடங்கு சம்பிரதாயங்கள், வீடு குடி போகிறது, வியாபாரம் செய்கிறது, தொழில்துறைகள் என்று வரும்போது எவ்வாறு நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இஸ்லாம் சொன்னபடி நாம் நடந்துக்கிறது இல்லை. மார்க்க கடமைகளில் சிலவற்றை சரியாக செய்யும் நாம் உலக காரியங்களில் மார்க்க நெறியை அலட்சியம் செய்பவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவ்வாறு சொன்னார்களோ அதை செய்வதற்கு தெரிந்து கொண்டே பின்வாங்குகிறோம். தெரியாமல் செய்வது அது வேற விதம். ஆனாலும் தெரிந்து கொண்டே அதை புறக்கணித்து சைத்தானின் மாய வலையில் விழுந்து அதுக்கு மாறு செய்கிறோம். அது மாத்திரமல்ல, நமது அடிமனதில் மார்க்க விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான், அதற்கு அப்பாற்பட்ட செயல்களை அவன் நம்மை பார்க்க மாட்டான் என்ற ஒரு தப்பான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதனால்தான் நாம் உறுதியான முறையில் அல்லாஹுவை நம்புவதில்லை. இதை சரியாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹுவை உறுதியாக நம்புகிற விஷயத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் 2 சாரார்கள் இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் சொல்லலை, அல்லாஹுவே சொல்லி காட்டுகிறான். எங்கள் இறைவன் அல்லாஹுவே என்று கூறி பின்னர் அதில் உறுதியாகவும் இருந்தோரிடம் வானவர்கள் இறங்கி அவர்களுக்கு கூறுகிறார்கள், அஞ்சாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சுவன செய்தியை சொல்கிறார்கள், வாழ்த்து செய்தியை சொல்கிறார்கள். இதை அல்லாஹ் 41வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வானவர்களின் உதவி உறுதியான நம்பிக்கையில் இருப்போருக்கு கிடைக்கிறது. அல்லாஹுவை வாயளவில் இறைவன் என்று நம்பி இருப்போருக்கு இப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்வின் வானவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நமக்கு உதவி செய்வார்கள் என அல்லாஹ் கூறுவதால் அந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருக்கும்போது மனிதர்களின் உதவி எதற்கு என்ற எண்ணம் தானாக நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். நம்முடைய நல்ல அல்லது கெட்ட எல்லாவற்றுக்கும் வானவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். நாம் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அதே போல அவர்கள் அல்லாஹ்விடம் பரிந்து பேசினால் அந்த பரிந்துரையும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி நாம் எண்ணி நமது உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை ஆழமாக பதிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதனால்தான் நமது உள்ளத்தை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்கு திருமறை குர்ஆனில் பல்வேறு இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏற்கனவே நபிமார்களுடைய வரலாறை தொடராக பதிவு செய்திருக்கிறோம். அந்த வரலாறுகளில் உங்களுக்கு பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குது என்று அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வரலாற்றிலும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நபிமார்களுடைய வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதில் நாம் குறை செய்கிறோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எது நடக்க முடியாது என்று நாம் நம்புகிறோமோ அது அல்லாஹுவால் நடத்த முடியும் என்று நம்புவதுதான் உறுதியான ஈமான், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஆனால் இந்த நம்பிக்கை தான் முஸ்லிம்களாகிய நம்மிடம் இன்று குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அதல பாதாளத்திற்கு என்பதை பரவலாக பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனில் வரலாறுகளை படித்து நமது ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதன் நியதி மறந்துவிட்டோம். இதற்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பல இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதில் முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய படையும். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு பல வருடங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை போதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இனிமேல் இவனுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்ணி பலன் இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தபோது பிறவன் நம்மை அழித்து விடுவான் என்ற நிலை வந்தபோதுதான் அவர்கள் தங்களுடைய இருக்கும் அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தாங்க, கடைசியாக வெளியேறுகிறார்கள். அப்போ இவர்கள் வெளியேற போவதை அறிந்து கொண்ட ஃபிரௌனுடைய பட்டாளங்கள் ஃபிரௌனிடம் சென்று மூசாவும் அவரோடு இருப்பவர்களும் தப்பி செல்ல முயற்சி செய்கிறார்கள், தப்பி ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார்கள். ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னுடைய படையுடன் விரட்டி கொண்டு பின்னால் வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மக்களும் முன்னாடி போகிறார்கள். அவர்களை விரட்டி பிடித்து அழித்து விட வேண்டும் என்று ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் பின்னால் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் எப்படியாவது இவனுடைய இந்த அநியாயத்தில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று திசை இல்லாமல் பீதியில் பயத்தில் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் சங்கமித்த இடம் கடல். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எதுக்க கடல் வந்துடுச்சு, ஓடுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. பின்னால் பிறவனையும் அவனுடைய படையும் விரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், முன்னால் கடல். இப்போதுதான் அல்லாஹ் பற்றிய உறுதியான நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எப்படி? இயல்பா அப்படித்தான் நம்மகிட்டே இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், பயப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம், அல்லாஹ்வை பற்றி எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது இல்லையா? தடல் புடலாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். உயிரை பிடிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ தான் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். யாரெல்லான்னு அந்த மாதிரி நேரத்தில் அப்போது அவர்களை ஏற்றுக்கொண்ட பனி இஸ்ரவேலர்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா மூசா, நாம் முழுகடிக்கப்படுவோம், இன்று நம்மளால் தப்பவே முடியாத நாள், வசமாக நாம் மாட்டிக்கொண்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. இனி நமக்கு தப்பிக்க வழி இல்லை, ஓடி ஒளிய வழி இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டோம் ஃபிரௌன்ட்ட அப்படின்னு பயந்து நடுங்கி போய் சொல்கிறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்கிறாங்க? அப்படி நடக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களால் முடியாது என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இதுதான் உங்களின் ஈமான், இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம்.
நீங்கள் எப்படி நம்பியிருக்கீங்க? அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கல, அதில் குறை இருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறது. நான் முழுமையாக அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், சகல வல்லமையும் பொருந்திய என்னுடைய இறைவனால் இது முடியும், அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று கூறி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியான நம்பிக்கையை அப்போது அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான். இது பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இரு கூட்டத்திடம் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட போது நாம் பீடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறினார்கள். அவ்வாறு இல்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு கூறினார். உமது கைத்தடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு நாம் வகி அறிவித்தோம். உடனே அவர் தன் கைத்தடியால் கடலில் அடித்தார். அது பிளந்தது. ஒவ்வொரு பிளவும் பெரும் மலைகளை போன்று ஆனது. அங்கே மற்றவர்களையும் நெருங்க செய்தோம். மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றி விட்டோம். பின்னர் மற்றவர்களை, அதாவது பிறவனையும் அவனுடைய படைகளையும் முழுமையாக மூழ்கடித்தோம். இதில் உங்களுக்கு சான்றுகள் உள்ளது, படிப்பினைகள் உள்ளது, அத்தாட்சிகள் உள்ளது என்று அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை. உமது இறைவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 26வது அத்தியாயத்தில் 62லேருந்து 68 வரை தொடர்ச்சியாக இந்த செய்தியை, சம்பவத்தை எடுத்து சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக இந்த சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறான்? பல தலைமுறைகள் சென்றுவிட்ட பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு, இனி உலகம் அழியும் வரை வர இருக்கின்ற மக்களுக்கு எதற்காக இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான்? திக்கற்ற நிலையில் நாம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, என்னுடைய இறைவனுக்கு முடியும் என்று நினைக்க வேண்டும், உளப்பூர்வமாக நம்ப வேண்டும். அதுதான் ஈமானிய உறுதியும் அல்லாஹுவை பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கையுமாக இருக்கிறது. இது முடியுமா, எப்படி சாத்தியப்படும் என்று தப்பாக நினைத்து சில விஷயங்களில் பொடுபோக்குத்தனத்தை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். அதில் உறுதியாக நாம் இருக்கிறது இல்லை. இன்றைக்கும் கூட கண் முன்னால் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ அநியாயங்களுக்கு மத்தியிலும் வலிமையாக உறுதியாக நின்று போராடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்களிடம் இருந்து நாம் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவின் வல்லமை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உறுதியாக நம்பினார்களோ அப்படி நாமும் நம்ப வேண்டும். அவனால் முடியாதது எதுவுமே இல்லை. அவன் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். எப்போது அவனிடம் நம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்துகிறோமோ அப்போது இது போன்ற அற்புத ஆற்றலுடைய அல்லாவின் உதவிகளை நாம் கண்முன்னால் நிச்சயமாக காண முடியும். இறை தூதர்களுக்கு இப்படியான நிலை ஏற்படும் போதெல்லாம் இன்றைய இஸ்லாமியர்கள் நடந்து கொள்வது போன்று அவர்கள் நடந்து கொள்வதில்லை. எத்தனை இடர்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சந்தித்த போதும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அவர்கள் இழக்கவே இல்லை. அதே நிலையை நாம் அடைந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்கு மற்றொரு நிகழ்ச்சியும் பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குழந்தை பேர் இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நம்பிக்கையை நாம் உரசி பார்க்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தள்ளாத வயதிலும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். இறுதி வரை அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள். அவர்களின் அபிரிதமான இந்த முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை இன்றைய முஸ்லீம்கள் சமுதாயத்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. பிள்ளை பேர் என்பதை பொறுத்தவரை இன்று உலகத்தில் அறியப்பட்ட நீதிகளில் ஒன்றுதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பிள்ளை பேர் கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்காது. அவர்களின் ஹார்மோன்கள் அந்த தன்மையை இழந்து விடுகின்றது. இதுதான் உலக நீதி. ஆனால் அல்லாஹ் நாடினால் எந்த ஒன்றும் அவனுக்கு முடியாதது இல்லை என்பதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாகவும் பாடமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வரலாறோடு நாம் அடுத்த காணொலியை தொடங்குவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லா ஹைர். நம்மளுடைய நம்பிக்கையை இது போன்ற வரலாறுகளின் மூலமாக அதிகப்படுத்திக் கொள்ள அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். ஜஸாக்கல்லா ஹைர். நன்றி.